எவிடன்ஸ் கதிர் சார் வணக்கம். இந்த வணக்கம் சார். வணக்கம். நெல்லையில் அந்த ஆணவ படுகொலையில் கவின் என்ற அந்த மென்பொருள் இளைஞர், மென்பொருள் துறையில் பணிபுரிந்த இளைஞர் அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தில் நீங்கள் அந்த தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகத்தில் நடந்தது என்ன என்பது தொடர்பாக நேரடியாக அந்த கள ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். நேரடியாக அந்த பகுதிக்கும் சென்று இருக்கிறீர்கள், உறவினர்களையும் சந்தித்து உள்ளீர்கள். இந்த பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக அதாவது இங்கே என்ன நடந்தது என்பதை இந்த A to Z நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார். சார், கவின் ஒரு 27 வயது இளைஞர், ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர். ஆறுமுகமங்கலம் தூத்துக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். நல்ல BE படித்த இளைஞர், ஒரு மென்பொருள் துறையில நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு இளைஞரும் கூட. அவங்க வீட்டுக்கு நல்ல நிலங்களும் இருக்கு. அவங்க அப்பா கூட பிறந்தவங்களோட கணக்கெடு பார்க்கும்போது நிலங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேல நிலங்கள் இருக்கு. வசதியான குடும்பம். அம்மா டீச்சர், தம்பியும் நன்கு படித்திருக்கிறாரு. அவரோடு ஒன்றாக படித்த பொண்ணு தான் இந்த சுபாஷினி. சின்ன வயது முதல் அவங்க பழக்கம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக பள்ளிக்கூடத்துல இருந்து அவங்க பழகி இருக்கிறாங்க. 7 ஆண்டுகளாக காதலிச்சிருக்காங்க. அந்த பொண்ணும் ஒரு சித்தா மருத்துவர். அந்த பொண்ணுக்கு வயசு 27. அந்த பொண்ணுடைய பெற்றோர்கள் ஒரு காவல்துறையில இருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த காதல் விவகாரம், 2 பேருமே காதலிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா கவின் அம்மா இந்த காதலுக்கு வேணான்னு சொல்லியிருக்காங்க. சரி, வேண்டாம்ப்பா இந்த பொண்ணு. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும், நம்ப முடியாது, நம்ம வேற சமூகம், அவங்க வேற சமூகம் இருக்காங்க. கவினோட அம்மா சொல்லியிருக்காங்க. கவின் அம்மாவே கவின்ட்ட சொல்லியிருக்காங்க. சரி சரி. ஒரு 6 மாசம் முன்னாடி இந்த பொண்ணு அவங்க அம்மாக்கு போனை போட்டு, நான் உங்க மகனை காதலிக்கிறேன், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், குறிச்சு பேச நான் உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் இருக்கு. சரி, நீங்க வராதமா அப்படின்னு இருக்காங்க. அவங்க நீ வேண்டாமா, தயவு செய்து தப்பா நினைச்சுக்காத, உங்க பேரண்ட்ஸ் யாரும் நல்ல விரும்புறாங்களோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்க, பையனை விட்டுடுமான்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி. இதுக்கு இடையே கவினுக்கு அவனுக்கு கால்ல ஒரு அடிபட்டு ஒரு ஆஸ்பத்திரி சென்னையில இருந்திருக்காங்க. சரி. அப்ப இவங்க அம்மா நாங்க போய் பார்க்கும்போது இந்த பொண்ணு இருந்திருக்கு. சரி. நீ எதுக்குமா இங்க வர, நான் தான் சொல்றேன்னு அப்பயே அவங்க ஷாக்கிங்கா இருந்திருக்கு. நீங்க வரமான்னு திருப்பி சொல்லியிருக்காங்க, பழகாதன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னாக்க அவங்க தாத்தா, கவினுடைய தாத்தாவுக்கு கால்ல அடிபட்டுடுச்சுங்க சார். சரி. அது சிகிச்சை கொடுக்குறாங்க திருச்செந்தூர் மருத்துவமனையில. அந்த சிகிச்சை பலனளிக்கல. இந்த பொண்ணு கவினுக்கு போனை போட்டு, சரி, பாளையங்கோட்டையில நான் வேலை செய்யற மருத்துவமனையில நல்ல சிகிச்சை கொடுக்குறாங்க, உங்க தாத்தா வாங்க கூட்டு வாங்கன்னு இருக்கு. சரி. இத அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க. அம்மா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் தயங்கி இருக்காங்க, எதுக்கு அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசிட்டுலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க நினைச்சாங்க, சரி 2 பேரும் இப்ப பழகல போல இருக்கு, உதவி தானே செய்யுது, அதுவும் நம்ம அப்பா அடிபட்டு இருக்கிறாரு, அதுக்காக முதல்ல ஆலோசனை செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க கவினுடைய தம்பி பிரவீனு, அவங்க தாய் மாமன், அதாவது அவங்க தாயாருடைய இளைய சகோதரர், சரி, 4 பேரும் ஆலோசனைக்காக இந்த பொண்ணை பார்க்க போயிருக்கிறாங்க. அதாவது போகும்போது பாத்தீங்கன்னா அப்ப அந்த பையன் வரான், ஒரு 1:30 மணி வாக்குல வரான், அந்த சுர்ஜித். வந்தவங்க அப்படி பாக்குறத பேசிட்டு, நீங்க வாங்க, எங்க அப்பா அம்மா உன்னை சந்திக்கணும் விரும்புறாங்க, உங்க கல்யாணத்துக்கு அவங்க பேசணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றான். இவனும் நம்பி அப்பாவித்தனமா அந்த 2 வீலர் ஏறி போறான். சரி. கொஞ்சம் தூரம் போன பிறகு பைக்கை விட்டு இறங்கணும்னு சொல்லி அவங்க ஒரு கத்தியை மறைச்சு வச்சிருந்து வெட்டி அவனை கொலை பண்றான். இந்த கழுத்துக்கு கீழே எந்த காயமும் இல்ல, கழுத்துக்கு மேல உள்ள காயங்கள் தான். ஒரு 4 வெட்டு தான் அவன் உயிர் போயிருக்கு. ஒரு கூலிப்படையினுடைய ப்ரொஃபஷனல் கூலிப்படை இருப்பான் பாருங்க, அவனை மாதிரி எங்க வெட்டுனா உயிர் போகுன்ற அளவுக்கு நுணுக்கமா வெட்டி இருக்கான்.